எனக்கு அன்பானவர்களே, இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மையை செய்ய விரும்புகிறார். சவால்களின் வழியாய் கடந்து போய் கொண்டிருப்பீர்கள் என்றால் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். அதற்காகவே தான் இந்த நிகழ்ச்சி. அந்த தீர்வுகள், அந்த அற்புதங்கள் அவருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கு. தான் சங்கீதக்காரர் சொல்கிறான், அவருடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க என் கண்களை திறந்தரும். ஆண்டவர் வார்த்தைக்குள்ளார அதிசயங்கள் இருக்கிறது. ஆகையினால் இந்த நாளில் நீங்கள் கேட்கப் போகிற செய்தி சமீபத்தில் நாம் பார்த்த ஒரு அருமையான டீச்சிங். நிச்சயமாக இது உங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும். அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தது. அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் அதன் மூலமாக ஆசீர்வதித்தார். உங்களையும் இன்று ஆசீர்வதிப்பார். சகரியாவின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை இந்த மாதத்திலே நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தமாய் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய ஆவி என்று தேவன் சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவராலே எல்லாமே ஆகும். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரால் எல்லாம் ஆகும். இன்னொரு முறை சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது அவன் ரட்சிக்கப்படுகிறான். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அல்லது அழிந்து போகாமல் அவனுக்கு என்ன கிடைக்குமா? நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். இந்த யோவான் 3:16 சிம்பிளாக சொல்லணும், டைரக்டாக சொல்லணும் அப்படின்னா யோவான் 6:47 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. உண்டுன்னா எதிர்காலத்தில் கிடையாது, செத்து போய் பரலோகம் போகிறத மாத்திரம் சொல்லலை. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்கு, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை பெற்று கொண்டிருக்கிறான். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த நித்திய ஜீவன் என்பது தேவனுக்குள்ள இருக்கிற அதே ஜீவனை அவர் நமக்குள்ளே கொடுக்கிறார். அது மகிமையான ஜீவன், அது பரிசுத்தம் உள்ள ஜீவன், அது ஆற்றல், பேராற்றல் மிக்க ஜீவன், அது எந்த சவாலையும் வெற்றி பெறும் ஜீவனாய் இருக்கிறது. இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டோம் என்பது ஒரு நிலை. ஆனால் அடுத்த நிலைக்குள்ள கடந்து செல்வது தான் இந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது. இது ரொம்ப முக்கியம். பாருங்க, சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் இயேசுநாதரை ஏற்றுக்கிட்டோங்க, நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளார தாங்க இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இதை குறித்து தானே நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. வேதத்தின்படியாக
ரட்சிக்கப்படுறது என்பது முதல் படி என்றால், அதற்கு அடுத்த படி பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் நீங்கள் யார் என்றும் உங்கள் சத்துரு யார் என்றும் உங்களுக்கு புரிதலை கொடுக்கிறது. The anointing makes you understand who you are and who your enemy is. அபிஷேகத்தை நாம் பெற்ற பிறகு நமக்குள்ள அந்த ஆவியானவர் உண்டாக்குகிற உணர்வு என்னவென்றால், அற்புதமான ஒரு உணர்வை கொடுக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உணர்வை நமக்கு கொடுக்கிறார். சொல்லுங்க, நான் அனாதை அல்ல, நான் திக்கற்ற நிலையில் இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை. அடுத்த வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:16. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ள உட்கார்ந்துட்டு சாட்சி கொடுக்கிறாருன்னா, கோர்ட்டில் எப்படி அடிச்சு பேசுவாங்களோ, நான் பார்த்தேன், இதுதான் உண்மை, எத்தனை தடவை மாற்றி கேள்வி கேட்டாலும் அவங்க உறுதியாக சொல்லுவாங்க. அது மாதிரி எவ்வளோ சத்தங்கள் எதிர்மறையாக உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும், இதை நீ மேற்கொள்ள முடியுமா, இந்த காரியம் பெரிய பிரச்சனை, இதுக்கு தீர்வு இருக்கிறதா, இப்படியெல்லாம் வந்தாலும் ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலிருந்து என்ன சொல்வாரா, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை. நான் சொல்றது சொல்லுங்க, சாத்தான் எவ்வளோ குறுக்கு கேள்வி கேட்டாலும் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மூலமாக நான் தேவனுடைய பிள்ளை என்பதை அறிவேன். ஆவியானவர் என்ன செய்வாரா, சாட்சி கொடுப்பார். நீ தேவனுடைய பிள்ளை அப்படின்னா தேவன் உனக்காக நிற்கிறார், உனக்காக யுத்தம் பண்ணுகிறார், உனக்காக சூழ்நிலைகளை அவர் சந்திப்பார், இதை மாற்றுவார், இதிலிருந்து நீ மேலே எழும்புவாய். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். There's a beautiful scripture there. So beautiful. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் ஒரு அற்புதமான வசனம். வாசிங்க. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். தேவன் நமக்குள் இருக்கிறார்னு சொல்லல, நிலைத்திருக்கிறார். அப்படின்னா யாருமே அந்த வேற அவரை என் உள்ளத்திலிருந்து பிடுங்கவே முடியாது. எவ்வளோ சூழ்நிலையும் அவரை எனக்குள்ளிருந்து அசைக்க முடியாது. எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு கொடுக்க மாட்டார், என்னை மறந்து விட மாட்டார், எனக்கு உதவியை மறுத்து விட மாட்டார். அவர் என்னில் நிலைத்திருக்கிறார் என்பதை, it excites me, it wants me to jump. இது என்னை துள்ளி குதிக்க வைக்கிறது. அவர் என்னில் நிலைத்திருக்கிறார் என்பதை அவர் எனக்கு தந்தருளின ஆவியினால் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் பைபிள் அற்புதமான வசனங்கள்.
எல்லாரும் அந்த வாக்கியத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். இன்னொரு தடவை சொல்லுங்க. அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். என்னில்னு சொல்லுங்க. அவர் என்னில் நிலைத்திருக்கிறதை அவர் எனக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறேன். ஆமென். இந்த அபிஷேகம் நமக்குள்ளார இருக்கும் பொழுது நமக்கு ஒரு அறிவு, ஒரு உணர்வு உண்டாகிறது. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் எனக்குள் இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு விரோதமாய் இருப்பவன் ஒருவனும் இருக்க முடியாது. அப்ப நாம யார் நமக்கு தெரியும். நான் அந்த தேவனுடைய பிள்ளை. நம்முடைய எதிரி யார் என்பதையும் நமக்கு தெரியும். எதிரி மனுஷன் கிடையாது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் எனக்கு யுத்தம் இல்லை. என் எதிரி யார் என்பது எனக்கு தெரியும். என் எதிரி எனக்குள்ளே இருக்கிறவரினால் தோற்கடிக்கப்பட்டவன். Praise the Lord. அதே நேரத்தில் சூழ்நிலையை ஐயோ பெரிய பிரச்சனைங்க, பெரிய பிரச்சனைங்க, இவ்வளோ பெரிய காரியங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க. ரட்சிக்கப்பட்டுட்டா இப்படியெல்லாம் பேசாதீங்க. அவங்களுக்கு அப்படிங்களா, இவங்களுக்கு இப்படிங்களா. சிலர் சில ஜப குறிப்பையே ஒருத்தவங்களுக்காக ஜபம் பண்ணுவோன்னு சொன்னால் அந்த ஜப குறிப்பு, ஐயோ அவங்களுக்கு அப்படிங்களாம் பிரதர். விசுவாசியே கிடையாது. கொண்டு போய் 100 தடவை ஞானசானம் கொடுத்தாலும் போதாது. ஒரு விசுவாசி வாயில் அப்படியா வரும்? ஒரு விசுவாசி அபிஷேகம் பெற்றவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இன்னைக்கு ஒரு ஜெப குறிப்பு சொன்னாங்க, நாங்கள் ஜெபிச்சோம், கர்த்தர் அந்த சகோதரியை பலப்படுத்திட்டாரு, அந்த சகோதரனை பலப்படுத்திட்டாரு. இன்னைக்கு நாங்கள் ஜெபிச்சோம், ஒரு சாட்சியை நாங்கள் பார்க்க போகிறோம். இப்படிதான். ஏன்னா அபிஷேகம் நம் எதிரி யார் என்பதை நமக்கு கற்றுத்தரும், காட்டி கொடுக்கும். இப்படி கேட்ட உடனே சிலர்லாம் என்ன நினச்சிருப்பாங்க, எதிரி எவ்வளோ பெரியவன்னு சொல்லி கொடுக்கும் போல் இருக்கு அபிஷேகம். நோ நோ நோ. உங்கள் எதிரி உங்களுக்குள்ளே இருக்கிறவரால் தோற்கடிக்கப்பட்டவன். அந்த வசனம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர். அது மாத்திரம் இல்லை, அந்த வசனம் துவங்கிறது அப்படி துவங்கலை. 1 யோவான் 4:4 வாசிக்கும் பொழுது, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், அவர்களை ஜெயித்தீர்கள். பிசாசை நீங்க ஜெயிக்க போறீங்க இல்ல, சூழ்நிலையை ஜெயிக்க போறீங்க இல்ல, உங்க போராட்டத்தை ஜெயிக்க போறீங்க இல்ல, அவர்களை ஜெயித்தீர்கள். என்னங்க, எப்படிங்க? இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பெரிய தேவை இருக்குது, இவ்வளோ பெரிய சூழ்நிலை இருக்குது, எப்படிங்க ஜெயித்தீர்கள்னு நான் நம்ப முடியும்? அதுக்கு தான் விளக்கத்தை அடுத்த பகுதியில் சொல்கிறாரு. உலகத்தில் இருக்கிறவனிலும், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர். அந்த ஏனெனில் ரொம்ப முக்கியம். எனக்குள் இருக்கிறவர் என் எதிரியை ஜெயித்திருக்கிறார், என் சூழ்நிலையை ஜெயித்திருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குது? அபிஷேகம் செய்கிற 3வது காரியம் உங்களை மறைத்து கொள்ளுகிறது. 1வது காரியம் உங்களை பலப்படுத்துகிறது. 2வது காரியம் நீங்க யார், உங்க எதிரி யார் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. 3வது காரியம் அபிஷேகம் உங்களை மறைத்து கொள்ளுகிறது. சொல்லுங்க, அபிஷேகம் என்னை மறைத்து கொள்ளுகிறது. இன்னொரு தடவை சொல்லுங்க. நிறைய தடவை இயேசுநாதரை கொல்லணும்னு பார்த்தாங்க. அவர்கள் நடுவில் இருந்து அப்படியே விலகி போயிட்டாராம்.
என்னங்க இது எப்படிங்க நடக்கும்? பாருங்க, அவர் மேல இருந்த அபிஷேகம் ஒரு இன்ஸ்டன்ட்ல, ஒரு இமைப்பொழுதுல அவர்கள் கண்களுக்கு அவரை மறைத்தது. உங்க சத்துரு உங்களை தாக்கணும்னு வரும்போது அவனுடைய கண்களுக்கு உங்களை மறைத்து போடும். இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தாங்க, எங்க ஆளை காணோம்? ஆள் அங்கதான் இருப்பாரு. ஆனா அபிஷேகம் யாருடைய கண்ணை மறைக்கணுமோ அவங்க கண்ணை மறைச்சிரும். பிசாசுக்கே ஒன்றும் புரியாது, மண்டையை பிச்சுப்பான். இவ்வளோ நேரம் அந்த இயேசுநாதர் இங்கே தானே இருந்தார், எங்கே போனார்? எல்லாம் மண்டையை பிச்சுக்கிட்டாங்க. ஒரு தடவை பிடிச்சி கொண்டு போயிட்டாங்களாம். எங்கே? ஒரு மலை உச்சியிலேருந்து தள்ளி விடுறதுக்கு. அங்கேருந்து காணா போயிட்டாராம். இப்படி இருந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் போனது அது வேறு விஷயம். பிடிச்சி இழுத்துட்டு போனாங்கன்னா எவ்வளோ கடுப்பில் இருந்திருப்பாங்க. இந்த யோட ஒளிஞ்சிச்சுரா இந்த மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம். கரெக்டாக தள்ளுறதுக்கு அந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போய், இஸ்ரேலுக்கு போகும்போது அந்த இடத்துக்கே போவோம், ஒவ்வொரு தடவையும் போய் காட்டுவோம். இங்கேருந்து அந்த இடமே இருக்கு, அவ்வளோ உயரமாக இருக்கும் பாருங்க. அவர்கள் நடுவில் இருந்து அவர் மறைந்து போனார். தெரியல, அந்த கடுப்பில் 2 பேர் அவங்க குதிச்சிட்டாங்களான்னு தெரியல. என்னடா அப்படி பிசாசு மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு பாருங்க. இந்த அபிஷேகம் சத்துருவின் கண்களில் இருந்து உங்களை மறைத்து கொள்ளும். 1 சாமுவேல் 17:37 வாசிக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஓகே, we'll read a little more earlier. 34:35 முதலாவது வாசிப்போம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு, ஒரு சிங்கம் வருது, ஒரு ஆடை பிடிக்குது, பிடிச்சிட்டு போகுது. இவர் பின்னாடியே ஓடுறாராம். எதுக்கு பின்னாடி ஓடுறாரு? சிங்கத்துக்கு பின்னாடி ஓடுறாரு. சரிங்களா? அந்த அடிச்சு தொடர்ந்து போய் அதை அடிச்சு அதை அதன் வாய்க்கு அதை அடித்து அது என்ன அடின்னு நினைச்சேன். நான் எழுதினேன் என் பைபிள்ல, அபிஷேக அடி. இந்த அபிஷேகத்துல ஒரு 17 வயசு வாலிபன், பெரிய பெரிய பயங்கரமான உயரம் அப்படியெல்லாம் தாவீதை பத்தி ஒன்றும் சொல்லல, 6 பேக் இருக்குலாம் சொல்லலை. அடிக்கிறாரு, சிங்கத்தை அடிச்சா சிங்கம் வந்து அந்த அடியில ஆடைய விட்டுருதுங்க. யோசிச்சு பார்க்க முடியுதா? நான் என்ன நினைக்கிறேன், இந்த அடி வந்து சாதாரண அடியே கிடையாது. டெஃபினட்டா மனுஷன் அடிச்சு ஆட விடுமா சிங்கம்? அடிக்கிற கையையும் சேர்த்து கடிச்சிரும். இது அடியே கிடையாது. இவர் கையை வச்சார் சிங்கத்து மேல. அந்த சிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா 30,000 வோல்ட் கரண்ட் அடிக்குது. தொட்ட உடனே மின்சாரம் பாயுது. அடிக்கிற ஷாக்கில் ஏம்மா என்ன ஆளை விடுன்னு சொல்லிட்டு முதல்ல ஆடை விடுது. ஆடை விட்டுட்டு பின்னாடி யாரா நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு திரும்புது பாருங்க. இவர் சொல்றாரு 35, அது என் மேல் பாய்ந்த பொழுது
நான் அதன் தாடியை பிடித்து. அப்போ அது என்ன சிங்கம்? ஆண் சிங்கம். சரிங்களா? தாடியை பிடிக்குது. தாடியை பிடிக்கிறாரு. சரிங்களா? பிடிச்சு அதை அடித்து உண்மையா ஃபில்ம் எடுக்கணும்னா இது மாதிரி விஷயத்தை ஃபில்ம் எடுங்க. யாராவது என்ன தேவனுடைய வல்லமை எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. அந்த இடத்துல தாவீது மேலே பாயுது. தாவீதுக்கு ஒன்றுமே நடக்கலை. ஏன்னா அபிஷேகம் தாவீதை மறைத்து கொண்டது. தாவீது அந்த சிங்கத்தின் கண்களில் தெரியவே இல்லை. ஷாக் மாத்திரம் அடிக்குது. சிங்கம் பாயணும்னு பார்க்குது. யார் மேலே பாயறதுன்னு தெரியல. ஏன்னா ஆளே கிடையாது. நான் சொல்கிறேன், ஃபுல் அட்வான்டேஜ் தாவீதுக்கு இருந்தது, ஃபுல் டிஸ்அட்வான்டேஜ் சிங்கத்துக்கு. அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கும் பொழுது இந்த அபிஷேகம் உங்கள் எதிரியின் கண்களுக்கு உங்களை மறைத்து கொள்ளுகிறதினால் நீங்கள் முழுமையாய் அட்வான்டேஜ் பெறுகிறீர்கள். உங்கள் எதிரி முழுமையாய் நஷ்டமடைகிறான். மொத்த லாபம் உங்களுக்கு, சொத்த நஷ்டம் எதிரிக்கு. அபிஷேகம் உங்களை மறைத்து கொள்ளுகிறது. அதனால தான் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது நல்லா அந்நிய பாஷை பேசிட்டு நீங்கள் போங்க. உங்கள் எதிரியின் கண்களுக்கு கர்த்தர் உங்களை மறைத்து கொள்ளுவார். மொத்த லாபம் உங்களுக்கு தான். அந்த யுத்தத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். இதோட முடியல. இதை சொல்லி இதெல்லாம் சொல்லி தான் சவுலுக்கு, இந்த கதையெல்லாம் சொல்லி தான் சவுல் ஓகே சிங்கத்தையே அடிச்சிட்டேன்னா நீ போகலாம், கோலியாத்தை மீட் பண்ணலாம். இப்போ கோலியாத்துக்கு நல்லா கவனிங்க. தாவீதை பார்த்து சொல்கிறான், நீ தடியோடு வர்றதுக்கு நான் என்ன நாயான்னு சொல்கிறான் இல்லையா? இங்கே 17 அதிகாரத்தில் 43 வசனம். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். இங்க கோலியாத்து தாவீதுக்கு எதிரி யாரு? கோலியாத். கோலியாத்து கண்ணுக்கு எது தெரியுது? எது தெரியுது? இப்பதான் வாசிச்சோமே, தாவீது கையில் தடி இருக்கிறது தெரியுது. சரிங்களா? நல்லா கவனிங்க. அவன் யுத்த வீரன். ஒரு யுத்த வீரன்னாலே எதிரி என்ன வச்சிருக்கிறான், எப்படி இருக்கிறான், அவன் என்ன ஆயுதம் வச்சிருக்கான், எல்லாத்தையும் ஒரு செகண்டில் ஸ்டடி பண்ணிடுவானுங்க. அதுவும் சின்ன வயசுலேருந்தே யுத்த வீரன்னு கோலியாத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவன் கண்ணுக்கு தடி மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. ஆவியானவர் கேட்டார், தடி மட்டும்தானா வச்சிருந்தான்? தாவீது கையில் கவன் இல்லையா? அந்த கவனை ஏன் இந்த கோலியாத் பார்க்கவில்லை? அது ஒரு பயங்கரமான ஆயுதம் என்பது கோலியாத்துக்கு தெரியாதா? நல்லா தெரியும், நல்லா தெரியும். கவன் ஒரு பயங்கரமான ஆயுதம். தாவீதின் மேல் இருந்த அபிஷேகம் அவன் சத்துருவுக்கு அவனை மறைத்து கொண்டது. எத்தனை பேர் விளங்குது? அவன் தடியையே பார்த்துட்டு இருந்தான். ஆனால் அதை விட கர்த்தர் அவன் கையில் வல்லமையான ஒரு ஆயுதத்தை கொடுத்திருந்தார். அந்த கவனை, கல்லை வைத்து எரிந்த பொழுது கோலியாத் விழுந்து போனான். அல்லேலூயா. அபிஷேகம் உங்களை மறைத்து கொள்ளும். அபிஷேகத்தினால் நிரம்புங்கள். சரி, இந்த அபிஷேகம் நமக்குள்ளார வேலை செய்யணும்னா ரொம்ப முக்கியமான காரியம், இந்த அபிஷேகத்தினால் நாம் நிறைந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. நிரம்பி இருக்கணும். தாவீதுக்கு இந்த அபிஷேகம் வேலை செய்ததுக்கு காரணம் அவனுடைய இருதயம்
சுத்தமாயிருந்தது. அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் பார்க்கிலும் அவன் இருதயம் பரிசுத்தமான இருதயமாயிருந்தது. நாமும் கூட கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறாரு. இந்த அபிஷேகத்தை கொண்டு நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்வோமாக. அபிஷேகம் நிச்சயமாய் கிரியை செய்யும். இப்போ இருதயம் சுத்தமாக இருந்தால் நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்கும், நம்முடைய வார்த்தைகள் பரிசுத்தமாக இருக்கும், நம்முடைய செயல்கள் பரிசுத்தமாக இருக்கும். நம்ம பார்க்குறோம்ல, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று தாவீதின் இருதயத்தை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளார விசுவாசத்தை உண்டு பண்ணியிருக்க நான் விசுவாசிக்கிறேன். உங்களோட தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் பேசினார் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது நாம் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் பிதாவே, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறார். நம்முடைய வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது, பலன் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, சத்தியத்தில் விடுதலை இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால என்னென்ன தேவைகளோடு உம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும் உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால் அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஆண்டவரே, வியாதிகளில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். மருத்துவர்களால் முடியாத காரியங்கள் உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால் அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களாய் நிறைவேறட்டும். ஞானத்தை தாரும் ஆண்டவரே. அவர்களுக்காக நல்ல வேலைகளை தாரும், நல்ல வாசல்களை திறந்து தாரும். குடும்பத்தில் சமாதானம் வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை தாரும். அவர்களை ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தில் ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் நன்மை செய்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு ஃபோன்லையோ இமெயிலையோ பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக ஆலோசனை கொடுக்க ஜெப ஆலோசகர்கள் உண்டு. தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் வருகிற வாரம் சந்திப்போம்.